நம்ம பேபி அக்கா ஒரு ஆளையே நம்மளால சமாளிக்க முடியாது. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. நான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. ஒண்ணு கூடி இருக்கீங்க, என்ன விஷயம்? நியூவா ஷாப் ஓபன் பண்ணிருக்கோம்ப்பா. லேடிஸ் ஒண்ணு சேர்ந்து எதுவுமே பண்ண முடியாது சொல்லுவாங்க. நிறைய ஜென்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க கொஞ்ச நாள் தான் ஒத்துமையா இருப்பாங்க, பெண்கள் வந்து ஒத்துமையா இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க 3 பேர் ஒத்துமையா இருந்து எவ்வளவோ சாதனைகளை நாங்க சாதிச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சாதிச்சிருக்கோம். அதை வந்து பெருமையாவும் கர்வமாவும் சொல்றோம் நாங்க. அப்படியா? சூப்பர் சூப்பர். 3 பேரும் சேர்ந்து நம்ம நிறைய பாத்துருக்கோம். உங்களை நான் நிறைய இடத்துல உமன்ஸ் டே ஃபங்க்ஷன்லயே நம்ம பார்த்தோம். நீங்க அக்கா வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சப்போர்ட்டிவ். சொல்லுங்க, நீங்க 3 பேர் ஒண்ணு சேர்ந்தாலே ஏதோ ஒரு கலவரம் நடக்க போகுது. கலவர பூமி ஆக்கிடுவோம் நாங்க 3 பேர் சேர்ந்தோம்னா. ஆமா, இந்த கலவர பூமிக்கு காரணம் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அக்காவோட ஷாப் ஓபனிங். சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க பெண்களுக்கு எல்லாம்? இதே போலதான் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். ஒன்னா சேர்ந்து பிரயோஜனமா தேவையில்லாத பேச்சுகளை அவாய்ட் பண்ணிட்டு பிரயோஜனமான வேலைகளை செஞ்சு நம்மளும் முன்னேறணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் முன்னேற்றணும். அதுக்கு உதாரணம் இவங்க 3 பேர் தான். உண்மைதானக்கா? உண்மைதான். அக்கா பண்ணக்கூடிய பிசினஸ்க்கு முடிஞ்ச உதவியை நாங்க செஞ்சுட்டு எந்தவித போட்டியும் இல்லாம பொறாமையும் இல்லாம அக்காவை நல்லா சூப்பரா வந்து மேல ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் அக்கா பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ். சரிங்களா? இந்த ஏரியாலே வந்து கேட்டீங்கன்னா இந்த 3 ரோசஸ் பத்தி அவங்களே சொல்லுவாங்க. அப்படிதானக்கா? கண்டிப்பா சொல்லுவாங்க. நம்ம இப்ப எந்த இடத்துலக்கா இருக்கோம்? நம்ம வந்து வெள்ளலூர் மகாலிங்கபுரத்துலதான் இவங்க இருக்காங்க. இந்த ஏரியாவே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. சேவைகளையும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். நாங்க இங்க பக்கத்துல தான் குப்பை மேல் இருக்குப்பா. அதனால குப்பைக்காக நாங்க போராடதான் ஒண்ணு சேர்ந்தோம். முதல்ல கடைசிக்கு வீட்டுல நம்மளுக்காக எல்லாத்துக்கும் அப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆயிரும் இல்லையா? அதனால எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் கலந்துக்குவோம். எல்லாத்துலயுமே கலந்துக்குவோம். சூப்பர். யாரும் யாரையும் அவாய்ட் பண்ண மாட்டோம். இதே மாதிரி ஒற்றுமையா நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணணும், அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்க நட்பு வந்து இணைப்பிரியா ஒரு நட்பா தொடரணும்னு என்னோட வாழ்த்துக்கள். சிந்தனைகள் வந்து ஒன்றுபட்டா கண்டிப்பா எல்லாம் ஒன்னா சேர்ந்து செய்யலாம். எங்க 3 பேருக்குமே வந்து 3 பேரும் சேர்ந்தா அந்த இடமே கலகலன்னு இருக்கிற மாதிரிதான் வச்சுக்குவோம். அதே சமயம் அந்த கலகலப்புக்கு நடுவுல கண்டிப்பா சிந்திச்சு ஏதோ ஒண்ணு செய்யணும், இந்த காலனில லேடிஸை வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்து இதை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கே வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கோம், நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு உட்கார்ந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்த நேரத்துல இப்ப நாங்க ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இந்த 1.5 வருஷமா எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபீலிங்ல இருந்து வெளியில வர முடியும், டிப்ரெஷன்ல இருந்தே நிறைய வந்து வெளியில வந்திருக்கோம் நாங்க. ஆனா சேர்ந்தோம்னா கலந்து தான் இருக்கும். அதுக்கு நடுவுல நாங்க டைம் வந்து சும்மா வேஸ்ட் பண்ணல, அதுக்கு உற்பத்தி செய்யற மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருக்கோம். நாங்களும் அதுல இன்வால்வ்மெண்டோட செய்யறோம். அவளுக்கும் வந்து எவ்வளவு முடியுமோ சப்போர்ட் பண்றோம், நாங்களும் அது மூலியமா எவ்வளவு கத்துக்க முடியுமோ கத்துக்கிறோம். நீங்களும் அக்கா இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க, இதே போல நீங்களும் இந்த அக்காவும் சேர்ந்து நீங்களும் ஆளுக்கு ஒரு பிசினஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பா பண்ணுங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட்.